ஆமோஸ் 7 அதிகாரம் 1 முதல் 17 வசனம் வரை. ஆமோஸ் 7 chapter verse 1 to 17. verse 1. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்தது அதை ராஜாவினுடைய புல் அறுப்புகளுக்கு ஒப்பின். 2 கந்தத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். Those hate the Lord God and swore unto me, and behold, he for me. Brass appears in the beginnings of the shorting up of the letter truth, and lo, it was the letters brought after the king's movings. வசனம் 2. அவைகளில் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்தபோது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும். யாக்கோபு திரும்பும். யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிரத்து போனானே என்றான். And it's come to pass that when the heathen made an end of the eating and the grass of the lands, then I said, O Lord God, forgive, I beseech thee by the whom shall Jacob rise, for he is a small. வசனம் 3. கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படியே வாதில்லை என்றார். The Lord and repent, for this it shall not be, said the Lord. வசனம் 4. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆளிலே பட்சித்து அதிலே ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. Thou said, the Lord God and seaward unto me, and behold, the Lord God uncalled to the Canaan by the fire, and its devoured the great deep, and did eat up a pot. வசனம் 5. இப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நித்தமே யாக்கோபு திருப்பம். யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிறுத்து போனானே என்றான். Then said I, O Lord God, and curse I branch thee by the whom shall Jacob rise, for he is small. வசனம் 6. கர்த்தரே அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படியே அவதிலே என்றார். The Lord and repented, for this also shall not be, said the Lord God. வசனம் 7. பின்னும் அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதில் மேலே நின்றார். அவர் கையிலே தூக்கு நூல் இருந்தது. Though he saw me, and behold, the Lord stood upon heaven made by the plumb lines, with a plumb lines in these hands. வசனம் 8. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்கிறான். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேலே என்னோடும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். And the Lord said unto me, Amos, what seest thou? And I said, a plumb line. Then said the Lord, behold, I will set the plumb lines in the meadows after my people Israel. I will not again pass by them any more. வசனம் 9. ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்திர முகமாக்கப்படும். நான் யாரையாயும் வீட்டாருக்கு யாரோ
வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடு எலும்பு ஊர்வேன் என்றார். And the high place of this sock shall be an desolate, and the sanctuary of Israel shall be laid waste, and I will rise against the house of the Jeroboam with the sword. வசனம் 10. அப்பொழுது பெத்தேலின் ஆசாரியனான ஆமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரேபோமுக்கும் ஆள் அனுப்பி, ஆமோஸ், இஸ்ரவேல் வம்சத்தின் நடு உமக்கு விரோதமாக கட்டப்பாடு பண்ணுகிறவன் தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. Then the Amites, the priest of the Bethel, and the Jeroboam king of Israel, saying, Amos, hate and conspire against thee in the midst of the house of Israel. The land is not able to bear all these words. வசனம் 11. எரோபியாம் பட்டயத்தால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்தவர் கொண்டு போகப்படுவார் என்றும் ஆமோஸ் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னான். For those Amos said, the Jeroboam shall die by the sword, and Israel shall surely be away captivity out of their own lands. வசனம் 12. அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, ஓ, நீ யோத தேசத்திற்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கேயே தீர்க்க தரிசனம் சொல். Also Amitsa said unto Amos, O thou sinner, O fear the way into the lands of the Judah, and their eaten breads and the prophecy there. வசனம் 13. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலம், ராஜ்யத்தின் அரண்மனையுமாயிருக்கிறது என்றான். But the prophesy not against any more at the Bethel, for it is the kings of the capital, and it is the kings of the court. வசனம் 14. ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தையை மேய்க்கிறவனும் கட்டத்திய பழங்களையே பொறுக்கிறவனுமாயிருந்தேன். Then answered Amos and said unto the Amitsia, I was no prophet, neither was I a prophet son, but I was an herdsman, and a greater are the sycamore fruits. வசனம் 15. ஆனாலும் மந்தையின் பின்னாலே போகிறபோது என்னை கர்த்தர் அழைத்து, நீயே போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். And the Lord took me as ye followed the flock. And the Lord said unto me, Go and prophesy unto my people Israel. வசனம் 17. இப்பொழுது நீ கர்த்தருடைய வார்த்தைகளை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. Now therefore hear thou the words of the law, thou sayest, prophesy not against Israel, and drop not their words against the house of Israel. வசனம் 17. இது நிமித்தம் உன் பெண் ஜாதி நகரத்திலே வேசியாவாள், உன் குமாரரும் உன் குமாரத்திலும் பட்டயத்தால் விழுவார்கள், உன் வாயல் அளவும் நூலால் தூக்கிட்டு கொல்லப்படும். நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்துப் போவாய், இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பட்டு போகட்டும்.
கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். Therefore thou said the Lord and thy wife shall be an heirlooms in the city, and the sons and the daughters shall fall by the sword, and the land shall be and divided by lands, and thou shalt and die in the plotted lands, and Israel shall and surely go into the captivity for of these lands.